ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா இப்படி தானா கூட கேம்பிங் போகிறதுக்கு ரமணி பாட்டிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டதும் ரமணி பாட்டியும் நீங்கள் இருந்தீங்கன்னா இடக்கு முடக்காச்சு எது பேசி பிரச்சனை பண்ணுவா, அதனால் தானா கூட போயிட்டு வா அப்படின்னதும் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரின்றாங்க. அப்படின்னு பார்த்து ரகுராம் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம மாயா பெரியப்பா தானா அவங்க காலேஜால் கேம்பிங் போப்புறா, கூடவே நானும் போப்புறேன் பெரியப்பா, என்ன போகட்டுமா அப்படின்னதும் அதான் நீ போறியம்மா, ஸோ 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டு வாங்க அப்படின்னதும் மாயா தானா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் 2 பேருமே காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜானகி மாயாவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. அதே டைம் இவ போனால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும், இந்த சீனோ எப்படி இவ்வளோ பார்க்குறான் பாரு அப்படின்னு சாரு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயா தானே 2 பேரும் கிளம்பினதும் சீனு மொட்டை மாடியிலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மணி வராங்க. என்னடா இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் எந்த வித முயற்சியும் எடுக்கலையேப்பா, இப்போ கூட மாயா கேம்பிங் போகிறது பிடிக்காம தாண்டா, இல்லைப்பா அவள் ஜாலியாக தான் போகிறான் அப்படின்னதும் இங்கே பாரு, கேம்பிங் போகிறதுக்கு முன்னாடியே மாயா என்கிட்ட பேசினாடா, பாவம் என்னால் சாரு சீனும் ஜோடியாக இருக்கிறத பார்க்க முடியல மாமா, அதான் நிம்மதியாக இருக்கட்டுமேனு தானா கூட போகிறேன் அப்படின்னு சொன்னா. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணுன்னு வச்சுக்கிய, மாயா உனக்கு தான் அப்படின்னு ரகசியமாக ஒரு ஐடியா போட்டு கொடுக்குறாங்க மணி. இதுக்கிட்ட சீனும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியாவுக்கு பின்னாடி நான் தான் இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது, இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னதும் சீனு சரின்னு சொல்கிறாங்க. அந்த ஐடியா இன்னும் இதில் நமக்கு காமிக்க இல்லை. இதை கேட்டு சீனு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்னென்னு சொன்னால் நம்ம மாயாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, மாயா சீனுவை வேணான வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் எழுதி முடிச்சிடுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா, இப்போ நானும் மாயாவும் கல்யாணம் பண்ண போகிறோம், நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு நைட்டோட நைட்டாக பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா அன்றைக்கி காலையில் பத்மா பார்வதி தேடிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சீனுவை காணோம். அப்போ நம்ம பத்மா அண்ணன் ரூம் முழுக்க சீனுவை பார்த்துட்டேன், ஆனால் சீனுவை எங்கே தேடியுமே காணும் அப்படின்னது. என்னம்மா சொல்கிற, நல்லா தேடி பார்த்தியா? ஆமாம் அண்ணன், நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் அப்படின்னது. ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற, பக்கத்தில் எங்கேயாச்சும் போய்ப்பான், ஏன் எங்கே போகிறான் எப்போ வருவான்னு உங்ககிட்ட சொல்லிட்டா போகிறான் அவன். அண்ணே எனக்கு நம்ம பயமாக இருக்குன்னு, இன்னைக்கு பன்னல் கால்வாயில் வேற நடுற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தால் என்னத்தை நினைப்பாங்க, அங்கால பொண்ணு வீட்டுக்காரங்களும் வருவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னது. சரி சரி பயப்படாத, எதுவும் முக்கியமான வேலையா போயிருப்பான், இங்க பன்னல் கால் நடுறதை விட அவனுக்கு அப்படி என்னென்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு பத்மா டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் மாயா தானா கேம்பிங் வந்துடுறாங்க. சும்மா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம சீனுக்கிட்ட மணி சொல்லியிருப்பாங்க, அங்கே போய் நீ மாயாவை மிரட்டு, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா இங்கே இருந்து நான் கொதிச்சு செத்துடுவேன்னு, வேறு வழி இல்லாமல் மாயாவை கல்யாணத்துக்கு சம்மதிப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாரு பயந்துட்டே நேராக மகாலிங்கத்துக்கு ஃபோன் போட்டு, அப்பா அந்த சீனுவை காணுவோப்பா, நான் எல்லா இடமும் நாங்கள் தேடி பார்த்துட்டோம், ஒருவேளை அந்த மாயாவை பார்க்காம இருக்க முடியலைங்கிறதுக்காக அவனு கேம்பிங் போயிட்டானு பயமா இருக்கு அப்படின்னதோ. இங்கே பாருமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எதுக்கும் நீ எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னதும் உடனே அவங்களும் எந்த இடத்துக்கு கேம்பிங் போயிருக்காங்களோ அந்த அட்ரஸை சொல்கிறாங்க சாரு. சரின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் அவங்க கொஞ்சம் ஆட்களும் கிளம்பி நேராக நம்ம தனா மாயா டோர் வந்துருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே இடத்துக்கு நம்ம சீனுவும் வராங்க. அங்கே பார்த்தோம்னா மாயாவும் தனாவும் சீனுவை பார்த்து செம அடிச்சு ஆறாங்க. மாமா என்ன மாமா நீ எங்கள் கூட வருது சொல்லவே இல்லை, ஆமா நீ எப்படி இங்கே சரியா, அதுவும் நாங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்க, யார் மாமா உனக்கு சொன்னா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. தானா இந்த பக்கம் மாயா சீனு எங்ககிட்ட நீ இதை பற்றி சொல்லவே இல்லையே, இன்னைக்கு கல்யாண பந்தல் வேலை நடுற, நீ இங்கே நிற்க எதுக்கு சீனு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம மாயா ஒரு பக்கம் தட்டிட்டு இருக்காங்க. என்ன மாயா போதும், நீ எல்லாத்தையும் மூடி மறைச்சி நடிச்சு நாடகம் போட்டது எல்லாமே போதும், இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன், இது என்ன தெரியுமா அப்படின்னு கையில் இருக்கிற தாலியை காமிக்கிறாங்க. இது பார்த்து மாயா தானே அதிர்ச்சி ஆறாங்க. மாமா என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு மாயா,
நம்ம 2 பேரும் கல்யாணம் இப்போவே இங்கேயே பண்ணிக்கலாம், அப்படி மட்டும் நீ மறுத்தேன்னு சொன்னா நான் இந்த மலையிலேருந்து கீழே குதிச்சு செத்துடுவேன் அப்படின்னு சொன்னதும் மாயா தானே அதிர்ச்சி ஆறாங்க. மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுற, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்லையே. ஏன் மாமா மாயா நீ எல்லாம் பேசி முடிவெடுத்தானே பிரிச்சுக்கிறீங்க, இப்போ என்னன்னா திடீர்னு வீட்டுக்கு தெரியாம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன மாமா அர்த்தம்? வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னையே மாயாவை தானே சேர்த்து வச்சு தப்பா நினைப்பாங்க அப்படின்னதும் இங்க பாரு, இப்படிலாம் நடக்கணும்னு நான் மட்டும் ஆசைப்படல, மாயாவும் ஆசைப்பட்டிருக்கா, அதை வெளிக்காட்ட முடியாம தான் இப்படியே புழுங்கிட்டு இருக்கா அப்படின்னதும் நம்ம தானாவுக்கு ஒண்ணுமே புரியல. மாயா என்ன மாயா இதெல்லாம், நீ சீனு மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு தானே என்கிட்ட சொன்னேன், இப்போ என்ன மாமா புதுசா பேசிட்டு இருக்காரு, என்ன மாயா நடக்குது அப்படின்னு தானா கேட்டதும் இல்லை தானா சீனு வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, இங்க பாரு சீனு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காது, இங்க பாரு நான் எப்போ சீனு நீ எனக்காச்சு எதுவும் எனக்காக எதுவும் முயற்சி எடுக்கணும்னுலாம் சொன்னேன், நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க பாரு நீ சாருவை தான் கல்யாணம் பண்ணணும், அதான் என்னோட ஆசை, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புச்சினும் அப்படின்னு மாயா வந்து கத்திட்டு இருக்காங்க. என்ன மாயா அப்பா கிட்ட சொல்றதெல்லாம் சொல்லி வேதனை பட்டுட்டு இப்போ என்ன நாடகம் போடுறேன் அப்படின்னு கேட்டதும் என்னது மாமா கிட்ட நான் சொன்னேனா, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு அப்பாவை ஹக் பண்ணி நீ அழகில்லையா, இப்படி சீனு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலன்னு, ஐயோ பைத்தியமா சீனு, உங்க அப்பா தான் என்கிட்ட வந்து உன் அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு என் அம்மாவை ஞாபகப்படுத்தினாரு, அதை நினைச்சு வருத்தப்பட்டு தான் அழுதேன், ஒன்னு நினைச்சு யாரு வருத்தப்பட்டா அப்படின்னு மாயா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க சீனுவை. ஸோ நம்ம மணி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒவ்வொன்றா கேட்டதும் மாயா வந்து இங்க பாரு மாமா பைத்தியக்காரத்தனமா பேசிருக்காரு சீனு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் மாமா முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்காரு, அவரோட பேச்சு கேட்டு நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே உன்னை தேட போறாங்க சீனு, கண்டிப்பா நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரிய போது, எல்லாமே தப்பாக போகுது. சரி அப்பா நினைக்காது நினைச்சது அடுத்த விஷயம், ஆனா உன்னை விட்டுட்டு என்னால சாருவா கல்யாணம் பண்ண முடியாது மாயா, இங்க பாரு மாயா இப்ப கூட ஒண்ணு இல்ல, நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உன் கையாலே என்ன இங்க இருந்து தள்ளி விடுனா செத்து போயிடுறேன் அப்படின்னதும் இங்க பாரு சீனு முட்டத்தனமா பேசிட்டு இருக்காது, புரியாம பேசுற நீ, இங்க பாரு இங்க இருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்றது முடியாது மாயா, உன் கழுத்துல நான் தாலி கட்டாம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சீனு வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே மாயா வந்து சின்ன பிள்ளைத்தனமா விளையாடாத தள்ளு அப்படின்னு சொல்லி சீனுவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போனதும் நேரா மலை உச்சியிலே நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாரு மாயா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம், இப்போ கூட சொல்றேன் என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை, நானும் என் காதலும் மட்டும்தான் மாயா, நீ இல்லாத உலகத்துல நான் இன்னொரு பொண்ணு கூட வாழ மாட்டேன், நீயே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் இதுக்கு உயிரோட இருக்கிறோம், நான் செத்துட்டேன் அப்படின்னதும் இங்க பாரு சீனு தப்பு பண்ற அப்படின்னு சொல்றாங்க. மாமா ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, படிச்சு நீ இப்படி முட்டாளா நடந்துக்கலாமா, பிளீஸ் மாமா எல்லாம் சரியாயிடும், இங்க பாரு மாயா ஒண்ணு விட்டு போக மாட்டேன், இறங்கு மாமா வா அப்படின்னு சொல்லி தானா வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. சீனு சொல்றது கேளு சீனு அப்படின்னு மாயாவும் கெஞ்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம சீனு வந்து கடைசியா நான் கேட்கிறேன், என்ன உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சீனு கேட்டதும் இங்க பாரு எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ கீழே இறங்கிட்டு வா அப்படின்னு மாயா வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. சரி உன் பதில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இனி நான் இருக்க போறதுல அப்படின்னுட்டு சீனு வந்து குதிச்சிடுறாங்க. இது பார்த்த மாயா சீனு சம அதிர்ச்சியாகி ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுத்துட்டு இருக்காங்க. பாத்தியா மாயா உனக்காக ஏன் மாமா உயிரை விட்டுட்டாரு, ஏன் மாயா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி தானா வந்து அழுத்துட்டு இருக்காங்க. மாயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறாங்க. சீனு என்ன மன்னிச்சிரு சீனு, குடும்பத்துக்காக என் காதல தியாகம் பண்ணி நான் உன்னை சாக அடிச்சுட்டேனே, இதுக்கப்புறமா நான் உயிரோட இருக்க போறது இல்லை சீனு, நானும் கூடவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா குதிக்க எடுக்கலான்னு போகும்போது சரியா மாயாவோட தோலை ஒருத்தவங்க வந்து தொடுறாங்க. அது யாருன்னா நம்ம சீனு தான். சீனுவத்தை பார்த்த மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. டே சீனு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி சீனு வந்து ஹக் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. நம்ம சீனு குதிக்கும் போது கீழே வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்திருக்கும், அதில் தான் வந்து சும்மா இறங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மாயா கீழே விழுந்துட்டாங்கிற மாதிரி தான் தப்பாக பறிச்சிருப்பாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. ஏ மாயா மனசில் இவ்வளோ காதில் வச்சுட்டு ஏன் மாயா இப்படி வெளிப்படையாக நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் மாயா ஓகே அடிக்கிறாங்க. ஏண்டா என்ன இப்படி ஏமாத்தின, எதுக்குடா குதிச்ச மாதிரி நடிச்சு அப்படின்னு மாயா வந்து சீனுவை செல்லமாக அடிப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி